this is Abhinay Shaktivel. Welcome to Abhi's Books and Bion channel, and this channel is all about ABCs of books. And நீங்க என்ன மாதிரி ஒரு பிப்ளியோஃபைல் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு புக் சம்மரி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற விஷயங்கள் எல்லாமே நான் படிச்ச பல புக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். நிறைய பேருக்கு இது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயம். சில பேர் வந்து இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இதை ஆணித்தரமா நம்புறாங்க. அண்ட் அதுலயும் சில பேர் வந்து இல்ல, இது இன்னைக்கு ரீசன்ட் டேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் ஜிமிக்ஸா இருக்கு, இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நமக்கு நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றத மாதிரி கடந்தும் போயிடுறாங்க. ஸோ அப்படி என்ன ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ற ஒரு டாபிக்னு பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன். இதை தமிழ்ல எக்ஸாக்டா நான் இது என்னன்னு டிரான்ஸ்லேஷன் பார்த்தப்போ நிஜமாக்குதல், மெய்ப்படுத்துதல் அப்படின்ற மாதிரிலாம் அதில் டிரான்ஸ்லேஷன் இருந்தது. ஸோ நமக்கு வந்து ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும், இது எனக்கு நடந்தால் நல்லா இருக்கும், எனக்கு இது வேணும்னு தோணுது. அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து வெறும் கனவாவே ஆயிடக்கூடாது, அது நிஜமா எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா டு மேக் இட் ஹேப்பன். ஸோ அது எப்படி நம்ம நடக்குது? ஏன்னா அங்கதான் வந்து இன்னொரு ஒரு பெரிய விஷயத்த எல்லாரும் சொல்றாங்க, பிரபஞ்சம், யூனிவர்ஸ். பிகாஸ் இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்னோட ஒன்று பின்னப்பட்டிருக்கு. யுவர் தாட்ஸ் கிரியேட் யுவர் ரியாலிட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய வேர்ட்ஸ் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடாக நான் பார்த்துட்டே இருப்போம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, எக்கச்சக்கமான புக்ஸ் படிச்சிருக்கேன். பிகாஸ் எல்லாருமே வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொன்னது இம்மீடியட்டாக சொல்கிற புக் என்னன்னா சீக்ரெட். அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு சம்மரி கூட நம்மளுடைய சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதையும் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து அது லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது லைக் அட்ராக்ட்ஸ் லைக், இந்த ஈர்ப்பு விதி சார்ந்த விஷயங்களை பற்றி அந்த புக்கில் நிறையவே சொல்லியிருப்பாங்க. பட் எனக்கு அந்த சீக்ரெட் புக் படிச்சப்பெல்லாம் ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் வந்து எனக்கு இருந்தது. ஏன்னா புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருந்துட்டே இருந்தது. ஸோ சீக்ரெட் நான் படிச்சப்பவே அடுத்து வந்து தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து எப்படி டியூன் பண்றது, அது ரிலேட்டடாக எனக்கு படிச்சப்போ இன்னும் கொஞ்சம் எனக்கு புரிஞ்சுது. பிகாஸ் நமக்கு வந்து கான்ஷியஸ் மைண்டை விட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட்டடாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்ம ரியாலிட்டியை கிரியேட் பண்ணுறது. நம்ம தாட்ஸை எப்படி வச்சுக்கணும், நெகட்டிவ் தாட்ஸே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஃபுல்லாகவே நெகட்டிவாக நடக்கும். இன்கேஸ் நமக்கு பாசிட்டிவாக நமக்கு இது கண்டிப்பாக நடக்கும், நான் வந்து ஐம் அ மேக்னெட், இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நான் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம நிறையவே பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணுவோம். அப்படிங்கிறதெல்லாம் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரிலேட்டடாக இருக்கிற புக்கில் இருக்கும். அண்ட் இது போக வந்து நிக்கோலஸ் டெஸ்லாவுடைய அந்த 369 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கா, அப்புறம் ஜோ டிஸ்பென்சா அவருடைய யூ ஆர் தி பிளாசிபோ, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் எனக்கு படிச்சப்போ அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு கடல் மாதிரி போயிட்டே இருந்தது. அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சுட்டே இருக்கோம். இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விஷயத்த வந்து முக்கியமாக சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் நிஜப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, நிஜமாக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ அந்த இடத்த வந்து நம்ம வெறும் யோசிச்சா மட்டும் பத்தாது. ஏன்னா எல்லா மேனிஃபெஸ்டேஷன் புக்ஸ்லையும் நீங்கள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா யுவர் தாட்ஸ் கிரியேட் யுவர் ரியாலிட்டி அப்படிங்கிற அந்த வேர்ட் தான் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. லைக் அட்ராக்ட்ஸ் லைக், இதுதான் ரிப்பீட்டடாக இருக்கும் நீங்கள் எத்தனை பக்கம் படித்தாலுமே. ஸோ அப்போ அந்த இந்த லைக் அட்ராக்ட்ஸ் லைக், தாட் கிரியேட்ஸ் யுவர் ரியாலிட்டி இப்படிலாம் சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா தான் நான் யோசிக்கிறேன், இது எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு தாட்டும் உங்களுக்கு வரும். ஸோ அந்த செல்ஃப் சபரிஜிங் தாட், அதாவது எனக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் எனக்கு நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வருது இல்லை, அந்த தாட் பேட்டர்னை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு பிலீஃப் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிறது தாட்ஸ், அடுத்தது அதில் இருக்க வேண்டிய பிலீஃப். ஸோ நமக்கு வந்து ஒரு முழு மனசோட அதை எப்படி நம்புறது, எனக்கு இது நடக்கும், நான் நம்புறேன், கண்டிப்பா எனக்கு இது நடக்குதா செய்யும் அப்படிங்கிறத வந்து நீங்க முழு மனசோட நம்புறது. அப்படின்னா என்ன, அதை எப்படி நான் என் மனசை வந்து நம்ப வைக்கிறது? இன்னைக்கு டேட் வரைக்கும் நான் என்னை பத்தி என்னுடைய வாழ்க்கை வரலாறை திரும்பி பார்த்தோன்னா நான் சந்திச்சதெல்லாம் வந்து வெறும் தோல்விகள், அவமானங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு இருக்கு. நான் எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்குள்ள ஓடுதா இல்லையா? அப்போ எப்படி அந்த தாட் பேட்டர்னை நம்ம கிரியேட் பண்றது, நம்ம கிரியேட் பண்ற தாட் பேட்டர்ன் எனக்கு நடக்கும் அப்படிங்கிறத நான் எப்படி நம்புறது? 3வதா ஒரு முக்கியமான விஷயம் ஆக்ஷன்.
ஸோ அப்ப என்னன்னா, அது எல்லாத்துக்குமே ஒரு உயிர் குடுக்குறது. என்னைக்கு வந்து உங்க மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து வெறும் தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ்ல இருந்து அது ஆக்ஷனா மாறுதோ, அன்னைக்கு அது ரியலிஸ்டிக்காவே நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா, இந்த ஆக்ஷன்னு வரும்போது தான் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க நடக்குது. ஏன்னா, ஐடென்டிட்டி ஷிஃப்ட்ன்றது என்னன்னா, நீங்க என்ன கோல நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களோ, அந்த கோல வந்து நீங்க அச்சீவ் பண்ணதாவே நீங்க மாற ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஷிஃப்ட்டுக்கு பேரு தான் ஐடென்டிட்டி ஷிஃப்ட். ஸோ அப்ப மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஃபார்முலாவே என்னன்னா, தாட்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் யுவர் ஆக்ஷன்ஸ். இது 3ம் ஒன்றிணைஞ்சு இருக்கிறப்போ தான், நீங்க உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், அந்த கனவுகள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மெய்ப்படுத்துதல், அந்த நிஜமாக்குதல்ன்ற ஒரு விஷயத்துக்கே போவீங்க. திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து யாருனாலும், நீங்க பிசினஸ் பண்றீங்களா? நீங்க உங்க பிசினஸ வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளா மாத்துறது, புது புது பிரான்ச்சஸா கிரியேட் பண்றது, ஃப்ரான்சைசஸா பண்றது, இன்னும் வந்து அந்த பிசினஸ்ல வந்து நெறைய கேபிட்டல்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணி புது புது விதமா மாத்துறது, இந்த மாதிரி உங்களுக்கு பிசினஸ் ரிலேட்டடான கோல் இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த மேனிஃபெஸ்டேஷன் கேலண்டர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. ஸோ இந்த உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. இந்த இவ்ளோ தூரம் நான் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த கேலண்டர் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது போக வந்து நீங்க உங்கள பிசிக்கலி, மென்டலி ஒரு ஹெல்தியான பெர்சனா மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய கோல் என்னவா இருந்தாலும் சரி, வாட்டெவர் இட் இஸ், அது வந்து உங்களுடைய பிசினஸ் ஆகட்டும், ஃபினான்ஸ் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், என்ன ஒரு கோல் இருந்தாலும், நீங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ்க்குள்ள போறீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் கேலண்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இந்த கேலண்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்க்ளைமராவே நான் சொல்லிடுறேன். பிகாஸ் நீங்க வந்து நெறைய விஷயங்கள் இழுத்து போட்டெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் நல்லா ஹெல்தியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். அப்படி நான் ஹெல்தியா இருக்கும்போதே, இல்ல எனக்கு நெறைய பணம் வரணும், இல்ல எனக்கு இந்த பிசினஸ்ல வந்து நெறைய ப்ராஃபிட் வரணும், இல்ல நான் இவ்ளோ சம்பளத்துல இந்த வேலைக்கும் போயிறணும், இன்னைக்கே நான் வந்து கார் வாங்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க மொத்தமா வந்து உங்கள நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட்டே வந்து சூஸ் அ ஸ்பெசிஃபிக் கோல். நீங்க என்ன நெனச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அது ஒரு சிங்கிள் கோலா இருக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா, அது ஒரே லைன்ல நீங்க எழுதி வைக்கிற மாதிரி இருக்கணும். ஒரே லைன்ல புரியிற விதமா ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இதுதான் வேணும்னு கமாண்டிங் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்கா கிளியர் கோலா இருந்தா மட்டும் தான் நீங்க இந்த மேனிஃபெஸ்ட் பண்ற அந்த ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இன்னொன்னு பிலீஃப் சிஸ்டம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றத நீங்க பண்றப்போ, இது உங்களுக்கு நடக்கிற விஷயமாவும் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து நான் ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல போணும், நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நான் இப்ப வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அது என்னுடைய அந்த குவாண்டம் ஃபீல்ட்லே கிடையாது. ஸோ அது அந்த உங்களுக்கு அந்த டெர்ம் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த விஷயம் வந்து எனக்கு பாசிபிலிட்டி இருந்தா மட்டும் தான் அத நான் மேனிஃபெஸ்டும் பண்ண முடியும். எனக்கு வந்து கிளியராவே தெரியுது. நான் வந்து ஒரு லீகல் பேக்ரவுண்ட்ல தான் நான் படிச்சிருக்கேன். லா படிச்சிருக்கேன். பட் இப்ப நான் நினைச்சுட்டு அட்வொகேட்டா இருந்துட்டு நான் மெடிக்கல் ஃபீல்டு போணும், டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய குவாண்டம் ஃபீல்ட்ல கிடையாது. ஸோ இப்ப இத நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன்னு சொல்லி டைம் வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய கோல் என்ன? அண்ட் அந்த கோல் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருந்தா மட்டும்தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கே போகணும். அண்ட் நம்பர் 3, இது வந்து டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியாவும் நீங்க எடுத்துக்க கூடாது. பிகாஸ் நான் வந்து நம்மளுடைய எமோஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த எமோஷன்ஸ் வந்து அழணும்னு தோணுச்சுன்னா அழணும். அந்த கோவம் வருதுன்னு தோணுச்சுன்னா, அந்த இடத்துல கோவம் தான் வரணும். பிகாஸ் நீங்க வந்து ஒரு ஃபேக்கா உங்கள பாசிட்டிவா காமிச்சுக்கிறதாகவோ, இல்ல டாக்ஸிக் பாசிட்டிவிட்டில இருக்கிற மாதிரியோ நீங்க இருக்கக்கூடாது. பிகாஸ் நெறைய பேர் வந்து நான் பார்த்த வரைக்கும் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது, "தேங்க் யூ யூனிவர்ஸ். இட் ஹேப்பன் டூ மீ. தேங்க்ஸ் ஃபார் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் என்னை எல்லா விதத்திலயும் பிளெஸ் பண்ணிட்டே இருக்கு." இப்படிங்கிற மாதிரி அது சொல்றப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் டோன் தான் தெரியும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் யூனிவர்ஸ், யூனிவர்ஸ், யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டேவும் இருக்கக்கூடாது. இது இன்னொரு சைட்ல வந்து நம்ம ரியாலிட்டிய அக்செப்ட் பண்ணாதபடி ஆயிரும். பிகாஸ் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய சோகத்த சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து நீ இந்த யூனிவர்ஸ நம்பு, உனக்கு இது எல்லாமே செஞ்சு குடுக்கும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா இந்த மாதிரியான டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியோ, இல்ல இந்த மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடான இந்த ஃபால்ஸ் ஈகோஸோ வந்து பில்ட் ஆகக்கூடாது. பிகாஸ் வி ஆர் பேசிக்கலி ஹியூமன்ஸ். நமக்குன்னு இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸும் நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரியான அந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் மைண்டாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை நீங்கள் உங்கள் நேச்சரை விட்டு வெளியில் வந்து ஆர்டிஃபிஷியலாக சில இமோஷன்ஸை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து அது ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கும். பிகாஸ் உங்களுடைய பிரெயினுக்கு வந்து அது தெரியும், உங்களுடைய டோன் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத வந்து அந்த பிரெயினால் டிஸ்டிங்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களை ஏமாற்றிக்கலாம், பட் உங்கள் பிரெயினை வந்து அந்த இடத்துல ஏமாற்ற முடியாது. ஸோ இதுதான் நான் வந்து பேசிக்காக சொல்லணும்னு வந்த டிஸ்க்ளைமருமே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய கோல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அண்ட் நம்பர் 2 அது உங்களால் அச்சீவபிளான ஒரு கோலாக இருக்கணும். நம்பர் 3 இந்த ஃபேக் பாசிட்டிவிட்டி, ஃபால்ஸ் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு டாக்ஸிக்கான விஷயத்தில் நீங்கள் என்டர் ஆயிடாதீங்க. ஸோ இந்த டிஸ்க்ளைமரோட இப்போ அந்த 30 டேஸ் கேலண்டரையும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 30 டேஸில் பார்த்தீங்கன்னா டே 1ல இருந்து 10 வரைக்கும் த ஸ்பெசிஃபிசிட்டி, நீங்கள் எந்த கோலை நோக்கி போக போகிறீங்களோ அந்த கோலோட உங்களை கிளியராக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் 10 டேஸ் டெடிகேட் பண்ண போகிறீங்க. அடுத்ததாக டே 11ல இருந்து டே 20 வரைக்கும் இது வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இங்கே வந்து நீங்கள் என்ன கோல் நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 10 டேஸ்லேயே நீங்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருப்பீங்க இதுதான் அந்த கோல் அப்படின்ட்டு. ஸோ இந்த 11 to 20 டேஸில் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆக்ஷன் ஃபேஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் அந்த கோலுக்காக நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது. அண்ட் டே 21st இருந்து 30th வரைக்கும் ஐடென்டிட்டி ஷிஃப்ட். நீங்கள் என்ன கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களோ கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஐடென்டிட்டியவே அதுக்காக மாற்றுறது. ஸோ இதுதான் இதோடைய அந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய கேலண்டரே. ஸோ டே 1ல இருந்து அந்த டே 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோல் என்னன்ற ஸ்பெசிஃபிசிட்டி, டே 11ல இருந்து டே 20 வரைக்கும் அதுக்கான ஆக்ஷன், அண்ட் டே 21st இருந்து டே 30th வரைக்கும் அதுக்கான ஐடென்டிட்டி ஷிஃப்ட். ஸோ இதுதான் இந்த பேசிக்காக நான் வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறது. இப்போ டே 1 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய கோல் என்னன்றதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. இதுக்காக நீங்கள் ஒரு டைரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைரியில் வந்து நான் சொன்ன மாதிரி 3 காலமாக நீங்கள் அதை பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த 3 காலமில் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, இதில் டே 1ல உங்களுடைய கோல் என்னன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா டே 2 பார்த்தீங்கன்னா என்னைக்குள்ள இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பிகாஸ் ஒரு டைம் லைன் செட் பண்ணிட்டா உங்களுக்கு அது வந்து எளிமையா இருக்கும். பிகாஸ் வந்து இன்னைக்கு இந்த டேட்ல இந்த வருஷத்துல இன்னும் ஒரு 6 மாசத்துல அப்படிங்கிற மாதிரி நீங்க செட் பண்றப்போ ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னா உங்க மைண்டும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிடும். நீங்களே சும்மா இருந்தாலும் இன்னும் இதுக்கு இவ்வளோ நாள் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாக் வந்து அதுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு அலார்மிங்கா ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அண்ட் டே 3ல பார்த்தீங்கன்னா வை யூ டிசர்வ். இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் ஏன் இதுக்கு வந்து டிசர்விங்காக இருக்கேன், எனக்கு ஏன் ஃபர்ஸ்ட் இது கிடைக்கணும். இப்போ நான் வந்து இது நடக்கணும், ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நான் வந்து என்னுடைய வெயிட் வந்து 70 கேஜியில் இருக்கு, நான் வந்து ஒரு 60 கேஜிக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஏன் எனக்கு இது நடக்கணும்னா பிகாஸ் நான் வந்து இன்னும் ஃபிட்டராக இருப்பேன், நான் வந்து ஹெல்த்தியாக இருப்பேன், எனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பிசிஓஸ், தைராய்டு இஷ்யூஸ் இது எல்லாமே எனக்கு சரியாயிரும். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் என்னால் போட்டுக்க முடியும், நான் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்குல்ல. ஸோ இந்த பர்டிகுலர் இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். நீங்கள் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு எதுக்காக நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, வை யூ டிசர்வ் திஸ் அப்படிங்கிறதே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அண்ட் டே 4 இந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய மென்டல் பிளாக்கேஜஸ் என்ன. பிகாஸ் இப்போ வந்து மென்டல் பிளாக்கேஜஸ் பார்த்தோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வீடியோ கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கேன், எனக்கு வந்து இந்த மந்த்தில் எனக்கு இன்னும் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மந்த்தில் நான் வீடியோஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ். அப்போ டே 1ல நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறேன், கோல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ கோல் 2ல பார்த்தீங்கன்னா இது வந்து என்னைக்குள்ள அப்படின்னு நடக்கிறப்போ எனக்கு இந்த ஒரு 1 மந்த்ல எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். இதே இது கோல் 3ல பார்த்தீங்கன்னா வை யூ டிசர்வ். ஃபர்ஸ்ட் நான் ஏன் இந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸை நான் வந்து டிசர்விங்காக இருக்கேன்னா பிகாஸ் என்னுடைய எஃபர்ட் இதில் இருக்கு, நான் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறேன், அந்த லேர்ன் பண்ணுற விஷயங்களை நான் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். ரேண்டமாக ஒருத்தவங்க சர்ச் பண்ணும்போது இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து எல்லாருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்க மாதிரியான ஒரு கான்டென்ட் தான் நான் வெளியில் கொண்டு வரேன் அப்படிங்கிறத அந்த வை யூ டிசர்வ். அண்ட் நம்பர் 4 வாட் இஸ் த மென்டல் பிளாக். ஸோ மென்டல் பிளாக்னு பார்த்தோன்னா எனக்கு இது நடக்குமா நடக்காதா, எனக்கு வந்து இந்த வீடியோ ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிலேட்டிங்கான மைண்ட் இருக்குது. ஸோ அப்போ டே 4ல பார்த்தீங்கன்னா அந்த வாட் இஸ் த மென்டல் பிளாக். அண்ட் டே 5ல பார்த்தீங்கன்னா ரீரைட் த பிளாக்.
ரீரைட்டிங் அப்படிங்கிறது நம்ம எனக்கான பிளாக் என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அத நானே ரீரைட் பண்ண போறேன். இருக்கட்டும். டோன்ட் வரி. ஸோ பீப்பிள்க்கு வந்து இந்த கான்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இது வந்து நம்ம ஒரு விஷயம் பர்ப்பஸ்ஃபுல்லா வெளில கொண்டு வரோம்னா, அது ஏன் வந்து எல்லாரும் வேஸ்ட்டுன்னு நெனைக்க போறாங்க? சம்திங் அதுல இருக்குன்றத லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நானே ரீரைட் பண்றேன். அப்போ ஒரு தாட் வந்து நெகட்டிவா எனக்குள்ளயே ஜெனரேட் ஆகுது. அந்த தாட்ட நானே பாசிட்டிவா ரீரைட்டும் பண்ணிக்கிறேன். டே 6ல பார்த்தீங்கன்னா, அந்த விஷுவல் இமேஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதுதான் கோல்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, அது ரிலேட்டடான ஒரு வால்பேப்பர் வச்சுக்கிறது. வால்பேப்பரோ, இல்ல நான் அடிக்கடி பார்க்குற இடத்துலயோ அந்த இமேஜ் இப்போ நான் ஃபிட்டரா இருக்கணும்னா, எல்லா பக்கமும் வந்து இந்த வொர்க் அவுட் பண்ற மாதிரி, இல்லன்னா வொர்க் அவுட் மோட்டிவேஷன் ரிலேட்டடான ஒரு கோட்ஸ் வச்சுக்கிறது. இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு YouTubeல ஒரு சக்சஸ்ஃபுல்லான கிரியேட்டரா இருக்கணும்னா, எனக்கு அங்கங்க அந்த சில்வர் ப்ளே பட்டன் இருக்க மாதிரி வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் என்னவா இருக்கோ, அதுக்கேத்த மாதிரியான ஒரு விஷுவல் இமேஜும் நீங்க அடிக்கடி கண்ல படுற இடத்துல வச்சுக்கங்க. அண்ட் டே 7ல பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்க் யூ லெட்டர். பிகாஸ் நமக்கு ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு விஷயம் நம்ம நடக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம். அப்போ எனக்கான பாத் என்னன்றத வந்து எனக்கு கிளியரா குடுத்துருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு தேங்க் யூ லெட்டர். ஏன்னா எத்தனையோ பேரு அடுத்து என்ன பண்ணணும்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு லைஃப பத்தின ஒரு கிளாரிட்டியே இருக்காது. பட் எனக்கு வந்து நான் இதத்தான் பண்ண போறேன்ற ஒரு கோல் என்னன்றது ஸ்பெசிஃபிக்கா எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அத நோக்கி நான் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த யூனிவர்ஸ்க்கும் அதுக்கு ஒரு தேங்க் யூ லெட்டர் எழுதிருங்க. அண்ட் டே 8ல பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் அந்த மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோதான் மைண்ட் வந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருக்கும். நமக்கு வந்து இது நடக்கும், இது நடக்காது, நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோமா, இந்த மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இது எல்லாத்தையும் எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னா, தியானம் பண்றதன் மூலமா தான். ஸோ நம்மளுடைய அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒருங்கிணைஞ்சு, நம்ம மைண்ட வந்து ரிலாக்ஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளுடைய அந்த ஆசிலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ டே 8ல ஒரு 5 மினிட்ஸ் வந்து எந்த தாட்டையும் நினைச்சு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காம சைலன்ட்டா மெடிடேட் பண்ணுங்க. அண்ட் டே 9ல பார்த்தீங்கன்னா, ஒரு 5 விஷயம் எதுக்காக நீங்க வந்து நன்றியுணர்வோட இருக்கீங்கன்றத எழுதுங்க. பிகாஸ் நமக்கு வந்து கிராட்டிட்யூடுன்றது ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து நல்ல ஃபேமிலி இருக்கு. எனக்கு வந்து நான் நெனச்சத சாப்பிட முடியுது. அந்த மாதிரியான ஒரு ஹெல்த் இருக்கு. எனக்கு இப்ப பிடிச்சத இப்ப என்னால வாங்கிக்க முடியும். ஆர்டர் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு என்னுடைய ஃபினான்ஷியல் வெல்னஸ் வந்து நல்லா இருக்கு. நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எனக்கு இருக்காங்க. நான் நல்லா வந்து வளர்ந்து வரணும்னு எல்லாருமே நெனைக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி என்னென்ன விஷயம்லாம் நீங்க நன்றி உணர்வோட பார்க்குறீங்களோ, அத வந்து நீங்க எழுதிடுங்க. இது வந்து டே 9க்கான ஆக்டிவிட்டி. அண்ட் டே 10ல பார்த்தீங்க அப்படின்னா, யார் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்டட் பெர்சனா இருக்காங்களோ, அவங்க கிட்ட ஓப்பனா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயத்த வந்து சொல்லுங்க. எனக்கு வந்து நான் இது நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. நோட் த பாயிண்ட் எல்லார்கிட்டயும் கிடையாது. த மோஸ்ட் ட்ரஸ்டட் பெர்சன். அவங்க கிட்ட சொல்றப்போ தான், நீங்க அத வந்து ஒரு அஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரீங்க. அத ஓப்பனா லவுடரா சொல்லும்போது, இது எனக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறேன்றத வந்து நீங்க இன்னொரு ஆள்ட்ட சொல்றப்போ, அவங்களும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்க போறாங்கன்னா, கூடவே அந்த வைப்ரேஷனும் இன்கிரீஸ் ஆகும். ஸோ இப்ப வந்து டே 1ல இருந்து டே 10 வரைக்குமான அந்த ஸ்பெசிஃபிசிட்டி ப்ராசஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஏற்கனவே நான் இந்த கேலண்டரையும் நான் ஸ்க்ரீன்ல ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லன்னா, இங்க டெஸ்கிரிப்ஷன்ல அந்த டே 1ல இருந்து டே 30த் வரைக்கும் நீங்க பண்ற எல்லா விஷயத்தையுமே நான் ஸ்பெசிஃபை பண்ணி, அங்கேயும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததா ஃபேஸ் 2க்கு நம்ம போறோம். அதாவது டே 11ல இருந்து டே 20 வரைக்கும் எடுக்க வேண்டிய ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ். இந்த டே 11ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைன் ஸ்டார்மிங் நல்லா வந்து யோசிச்சுட்டு, இந்த கோல நோக்கி நான் போகணும்னா, அதுக்கு என்னலாம் எனக்கு தேவைப்படும்? அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன? ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன? அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ். ஏன்னா, அத பிரைன் ஸ்டார்மிங் பண்ணீங்கன்னா, இதத்தான் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிருவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எனக்கு வந்து இவ்ளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், இங்க பிரைன் ஸ்டார்மிங்னா, அப்போ ப்ராப்பரா என்னென்ன வீடியோ கான்டென்ட்லாம் ரெடி பண்ணணும், அதுக்கு எப்படிலாம் நம்ம பேசணும் அப்படிங்கிற அந்த மென்டல் ப்ரிப்பரேஷன். இந்தந்த டைமிங் டெய்லி காலையில வந்து இதுதான் என்னோட டைமிங் 9 to 10க்குள்ள இந்த வீடியோஸை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கு தேவையான ஸ்கிரிப்டிங் பண்ணுறது, எப்போ நான் அதை பப்ளிஷ் பண்ணுறேன், என்ன இன்டர்வல்ல நான் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து பிரைன் ஸ்டார்ம் பண்ணுறது. மோஸ்ட்லி வந்து நான் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே என்ன சார்ந்து இருக்கிறது. நீங்கள் இதை தான் பண்ணணும்னு கிடையாது. பிகாஸ் ஒருத்தரும் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு எக்ஸாம்பிளாக மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போக வந்து இன்கேஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்
பண்ணணும், உங்கள ஹெல்தி ஆக்கணுன்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கொண்டு போறீங்கன்னா, டெய்லி இவ்ளோ நேரம் நான் வொர்க் அவுட் பண்ணணும், இவ்ளோ நேரம் நான் வாக்கிங் பண்ணணும், இந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பிரெயின் ஸ்டார்மிங்கா இருக்கணும். ஸோ டே 11ல நீங்க பண்ண போற ஆக்ஷனுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ங்கிறத வந்து எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் டே 12ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்க அந்த விஷயத்த வந்து நீங்க செய்யுங்க. ஏன்னா, நீங்க எதெல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு ஆக்டிவிட்டீஸ் எழுதி வச்சிருக்கீங்கல்ல, ஸோ அதுல எது ஈஸியா இருக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, அ நான் வந்து இந்த வீடியோஸ் கிரியேட் பண்றத பத்தி எழுதியிருக்கேன். அதுல ஒரு வீடியோ வந்து பார்த்தோம்னா, அந்த புக் என் கையில இருக்கு. அத பத்தி நான் பேசிருவேன். ஸோ அது வந்து நான் ஏற்கனவே படிச்சது அப்படிங்கிறதுனால சீக்கிரமே அத பண்ணி முடிச்சுடுறேன். அப்போ டே 12ல பார்த்தீங்கன்னா, நான் எழுதி வச்ச லிஸ்ட்லயே எனக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த வேலைய நான் பண்ணிடுறது. இது வந்து டே 12க்கான ஆக்டிவிட்டி. அண்ட் டே 13ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கோல் வச்சிருக்கீங்கல்ல, அதுல அந்த கோல அச்சீவ் பண்ணி சாதிச்ச ஒரு பெர்சன பத்தி படிச்சு பாருங்க. நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அ அண்ட் நீங்க வந்து இப்போ யுபிஎஸ்சி ஆஸ்பைரன்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய கோல் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆறதுன்னா, இப்போ நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுல கிளியரா இருந்திருப்பீங்க. இதான் என்னுடைய கோல் அப்படின்ட்டு. அப்ப டே 13ல வந்து உங்களுடைய ஒரு ஆப்ஷனல் பேப்பர்லயோ, இல்ல உங்கள மாதிரியே ஏஜ்ல இருக்கக்கூடியவர் யாரோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய சக்சஸ்ஃபுல் அந்த அந்த இன்டர்வியூஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல. என்ன படிச்சேன், என்ன பண்ணேன், டெய்லி என்னுடைய டேவ வந்து எப்படி ஷெட்யூல் பண்ணியிருந்தேன் அப்படின்றதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த இன்டர்வியூஸ பத்தி படிங்க. பிகாஸ் நம்மளோட ஒரு பாத்ல போயிட்டு இருக்கோம்னா, அதுல ஏற்கனவே சாதிச்சவங்க வந்து என்ன மாதிரிலாம் பண்ணி சாதிச்சாங்கன்றது தெரிஞ்சுக்கும்போது, நமக்கும் அந்த உத்வேகம் வந்து அதிகரிக்க செய்யும். ஸோ டே 13 அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் யாரு? அவங்கள பத்தி ரிசர்ச் பண்ணி பாருங்க. அண்ட் டே 14 பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரூம, உங்க ஸ்பேஸ வந்து கிளீன் பண்ணிக்கங்க. ஏன்னா, நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறப்போ, நம்ம மைண்ட் அண்ட் சோல் வந்து ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல வந்து ஒருங்கிணைச்சு இருந்தா தான், நம்மளால வந்து அ அந்த ஒரு நம்மளுடைய மென்டல் அகர்னிஸ் இது எல்லாத்தையுமே காம் டவுன் பண்ண முடியும். ரொம்ப வேவரிங்கா இருக்கும். ஏன்னா, நமக்கு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்து ஜெனரலாவே இருக்கு. ஸோ, அந்த கன்ஃப்யூஷன்ஸ் எல்லாம் எப்போ காம் டவுன் பண்ண முடியும்னா, ஏதோ நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்ல வந்து நம்ம உட்கார்ந்தோம் அப்டின்னாலே, நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற ஆக்டிவிட்டீஸ மட்டும் தான் அது ரிமைண்ட் பண்ணணும். ஸோ, அப்படி ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு உங்க வீட்ல எங்க இருக்கோ, அந்த இடத்த ரெடி பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு டேபிள், சேர் போட்டுட்டு அந்த ஸ்பேஸ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டா அரேஞ்ச்டா வச்சுக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த ஸ்பேஸ்ல உட்கார்ந்தாலே உங்களுக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டியும் பில்ட் ஆகும். அப்படி ஒரு ஸ்பேஸ ரெடி பண்ணிக்கங்க. அப்படி அந்த ஸ்பேஸ் ஏற்கனவே இருந்ததுன்னா, அது நீட்டா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா கிளட்டர் ஃப்ரீயா இருக்கிறப்போ தான் அந்த எனர்ஜிஸ வந்து நீங்க நல்லாவே ரிசீவ் பண்ணிக்க முடியும். அப்பதான் அந்த யூனிவர்ஸ் குடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஒரு ரிசப்டிவான பெர்சனாவும் இருப்பீங்க. அடுத்தது டே 15ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளியில வர மாதிரி ஏதாவது ஒரு கரேஜியஸான ஆக்டிவிட்டிய பண்ணுங்க. பிகாஸ் நமக்கு வந்து சம்டைம்ஸ் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாருக்கும். நெறைய எந்த மோட்டிவேஷன் அ வீடியோஸ பார்த்தாலே வந்து கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளில வாங்க அப்டின்னே சொல்லுவாங்க. நான் கூட ரீசென்ட்டா ஒரு மீம் கூட அது ரிலேட்டடா பார்த்தேன். கம்ஃபர்ட் ஜோன விட்டுட்டு வரது தான் எனக்கு இருக்கிறதுலயே கஷ்டமா இருக்கு அப்டின்னே சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நமக்கு வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நம்ம நெனைச்சோம் அப்டின்னாலே, அந்த ஒரு ஜோன விட்டு வெளில வந்தா மட்டும் தான் முடியும். இப்ப எனக்கு வந்து டெய்லி ஒரு 10,000 ஸ்டெப்ஸாவது நடக்கணும் அப்டின்னா, நான் சும்மா என்னோட வீட்டு வெராண்டாலயோ, அந்த ஸ்ட்ரீட்குள்ளேயோ நடந்தாலாம் என்னால முடியாது. பக்கத்துல எங்கேயாவது பார்க் இருக்கா? இல்ல கிரவுண்ட் இருக்கா? வாக்கர்ஸ் கிளப் இருக்கா? அப்டிங்கிறத பார்த்துட்டு, அந்த பர்ட்டிகுலர் ஸ்பேஸுக்கு தான் நான் போய் பண்ணியாகணும். அப்ப நான் அங்க போய் பண்றேன்னா, அதுக்கு நான் என் வீட்ட விட்டு வெளில வரணும். அந்த வீட்ட விட்டு நான் வெளில வரணும்னா, அதுக்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணணும். வெயில்ல போய் நடக்க முடியாதுல்ல. ஸோ, அப்போ வந்து ஒரு 5 டூ 7:00 ஈவ்னிங் இல்ல மார்னிங் ஒரு 6 டூ 7:00 அப்படிங்கிற மாரி ஒரு டைம் அலாட் பண்ணிட்டேன்னா, அந்த டைம்ல நான் வீட்ட விட்டு கிளம்பி அந்த இடத்துல போய் வாக் பண்றதுக்கு நான் பழகி ஆகணும். ஸோ, இது வந்து என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளில வருது. அப்போ அந்த டேல வந்து அந்த டே 15ல பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் ஸ்டெப், ஒரு கரேஜியஸான ஆக்டிவிட்டிய வந்து நான் பண்ணியாகணும். இத வந்து அந்த டேல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அண்ட் டே 16ல பார்த்தீங்கன்னா, சே நோ டூ அ டிஸ்ட்ராக்ஷன். என்ன பர்ட்டிகுலர் விஷயம் உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னு தெரியிறீங்கன்னா, அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து நீங்க போகாதீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்ஸ் அகைன் அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, எனக்கு வந்து இப்ப வீடியோஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு வந்து நான் ஃபோன்ல தான் இருந்தாகணும். அண்ட் இது போக நான் அடிக்கடி ஃபோன பார்க்கணும், வீடியோஸ் எடிட் பண்ணணும், அது ரிலேட்டடான புக்ஸ் படிக்கணும். இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. ஆனா என்னுடைய டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னா, ஒரு Instagram ஓப்பன் பண்ணாலே அதுல நெறைய வீடியோஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ அப்ப என்னன்னா, நான் என்ன பண்றேன்ற வேலையே எனக்கு மறந்துரும்.
அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால டெய்லி வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்வீட்ட சாப்பிடாம இருக்க முடியாது. ரோஸ் மில்க் குடிக்காம இருக்க முடியாதுன்னா, அப்புறம் அது ஹெல்த்துக்கு வந்து ஒண்ணுமே இருக்காது. நான் பண்ற ஒர்க் அவுட்ஸ்லயும் பர்ப்பஸும் இருக்காது. அப்போ நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அதுல வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன வந்து கட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த டேட்ல அந்த டிஸ்ட்ராக்ஷன் என்னன்றத பார்த்து அத கட் பண்ணிருங்க. அண்ட் டே 17ல பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ் அது ரிலேட்டடா அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடா இருக்க ஒரு புது டெக்னிக்க வந்து லேர்ன் பண்ணுங்க. பிகாஸ் மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது எக்கச்சக்க டெக்னிக்ஸ் இருக்கு. சில பேர் வந்து ஸ்கிரிப்டிங்கை பற்றி சொல்லுவாங்க, சில பேர் விஷன் போர்ட் சொல்லுவாங்க, சில பேர் ஜேர்னலிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு டெக்னிக் ஏதாவது நீங்கள் புதுசாக வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். டே 17 அதில் ஒரு 30 மினிட்ஸ் அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பற்றி கற்றுக்கங்க. அண்ட் டே 18ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெய்லி ஷெட்யூல். ஸோ அந்த டெய்லி ஷெட்யூலை வந்து உங்களோட கோல்ஸ்க்காக டெடிகேட் பண்ணுங்க. எப்பவுமே வந்து என்னன்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போகுதுன்ற ஒரு ப்ராசஸா இருக்கக்கூடாது. அது ஒன்று நடக்கணும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா தினம் தினம் நம்ம அதை பத்தி ஒரு ஆக்டிவிட்டியாவது கண்டிப்பா செஞ்சாகணும். ஸோ அந்த கோலுக்காக அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்காக டைம் டெடிகேட் பண்ணுங்க. அண்ட் நம்ம டே 19ல பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மென்டல் ஹெவி லிஃப்டிங் எதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கோல் நோக்கி போகிறதுல வந்து தடுக்குது, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் நான் வந்து டெய்லி காலையில் இந்த பர்டிகுலர் டைமில் வீட்டில் சும்மா வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருப்பேன். அந்த டைமில் நான் டிவி பார்ப்பேன். டெய்லி 5 to 6:30 இந்த பர்டிகுலர் டிவி தான் ஓடிட்டு இருக்கும், சேனல் ஓடும். அந்த டைம்ல நான் டீ சாப்பிடுவேன், பிஸ்கட் சாப்பிடுவேன், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். அப்படின்லாம் இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் விஷயங்கள் வந்து உங்க ஹெல்த்தை கண்டிப்பா ஸ்பாயில் தான் பண்ணும். அந்த டைமை வந்து நான் என்னுடைய ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணிக்க போறேன், அப்போ நான் வாக்கிங் போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கிளம்பிட்டீங்கன்னா, ஸோ அப்போ அந்த ஒரு டாஸ்க் வந்து ஒரு மென்டல் ஹெவி லிஃப்டிங்கா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டாஸ்க் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை டே 19ல ட்ரை பண்ணுங்க. அண்ட் டே 20ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராக்ரஸை செலிப்ரேட் பண்ணுங்க. அதில் வந்து நீங்கள் 1 kg லூஸ் பண்ணியிருக்கீங்களோ, 2 kgs லூஸ் பண்ணியிருக்கீங்களோ, இல்லை நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்த ட்ரெஸ் வந்து முன்ன இருந்ததை விட இப்போ லூஸ் ஆயிருந்தாலோ, இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கோலாக இருக்குது, ஆனால் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதில் இந்த பர்டிகுலர் கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு உழைக்க ஆரம்பிச்சதுல எனக்கு ரீசெண்டாகவே ஒரு 30 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்கன்னா அது என்னுடைய ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் தானே, அதை நான் செலிப்ரேட் பண்ணிக்கலாம்ல. ஸோ இது மாதிரி வந்து அந்த மைக்ரோ வின் என்ன, அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் நீங்கள் ஜெயிச்ச விஷயங்கள் என்னன்றதையும் அக்னாலேஜ் பண்ணி அதை செலிப்ரேட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டே 11லேருந்து 20 வரைக்குமான ஆக்ஷன் பிளான். இப்போ அடுத்ததா டே 21லேருந்து 30 வரைக்குமான ஐடென்டிட்டி ஷிஃப்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு பாத்துக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக நீங்கள் பில்ட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த டே 21லேருந்து 30 வரைக்குமான ஐடென்டிட்டி ஷிஃப்ட் பற்றி பார்க்கலாம். டே 21ல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் ஒன் மைனர் டெய்லி ஹேபிட். உங்களுடைய ஃபியூச்சர் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய ஒரு ஹேபிட்டை வந்து நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி வந்து ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா 5:45க்கு எழுந்துறீங்க. ஏற்கனவே நீங்கள் 5:30க்கு தான் எந்திரிச்சிட்டு இருக்கீங்கன்னா 5:15க்கு எந்திரிக்க ஆரம்பிங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து உங்கள் ஃபியூச்சர் யூக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டெப்பை வந்து இன்னைக்கு இருந்தே எடுக்க ஆரம்பிங்க. இஃப் சப்போஸ் வந்து ஈட்டிங் ஹெல்தியர், டெய்லி வந்து நான் சாலட் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், டெய்லி வந்து நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி உங்களுடைய கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த வேலையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் வந்து அங்கேருந்தே கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து டே 21க்கான டாஸ்க். அண்ட் அடுத்ததாக டே 22ல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் லைக் த பர்சன் ஹூ ஹேஸ் ஆல்ரெடி அச்சீவ்ட் யுவர் கோல் டுடே. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கை வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ண ஒரு பர்சன் மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. பிகாஸ் வந்து நம்மளுடைய இப்போ கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும்னு இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஆஃபீஸர் ஆகி தான் ட்ரெஸ் போடணும்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸிங்கை வந்து இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒரு ஹெல்தியரான ஒரு பர்சனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஹெல்தியான ஒரு பர்சன் வந்து எப்படி ஒரு க்ளோவோட இருப்பாங்களோ அந்த க்ளோவை இன்றைக்கே நீங்கள் கொண்டு வாங்க. பிகாஸ் ஐடென்டிட்டி ஷிஃப்டோடைய அந்த மேஜர் திங்கே ஃபியூச்சர்ல இருக்க ஒரு பர்சனா நம்மள நாமே மாற ஆரம்பிக்கிறது தான். ஸோ அந்த ஸ்டெப்ஸை வந்து இன்னைக்கு டே 22ல எடுத்துருங்க. அண்ட் டே 23ல பார்த்தீங்கன்னா
உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ, அதுக்கேத்த மாதிரி ஒரு சின்ன டெசிஷன் எடுங்க. ஏன்னா, நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் நம்மளுடைய கட் ஃபீலிங்கே சொல்லும். சம்டைம்ஸ் வந்து அந்த கட் ஃபீலிங்க வந்து நம்ம லிசன் பண்ண மாட்டோம். இன்னைக்கு வந்து அந்த ஒரு இன்வர்டா திங்க் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு அது நடக்க போகுதுன்னு நீங்க நெனச்சுட்டீங்க. அது கண்டிப்பா நடக்கும்னா, அந்த கட் ஃபீலிங் என்ன சொல்லுதோ, அதுக்கேத்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் டே 24ல பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லாவே நீங்க கம்ப்ளைண்ட்ஸே பேசாதீங்க. வெறும் சொல்யூஷனா பேச ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நெறைய எல்லாருமே கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க. அது சரியில்ல, இது சரியில்ல, வீட்ல அப்படி இருக்கு, என் அம்மா இப்படி சொல்ட்டாங்க, ஹஸ்பண்ட் இப்படி சொல்ட்டாங்க, என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படின்ற மாரி கம்ப்ளைண்டா தான் நெறைய நமக்கு இருக்கும். அந்த ஒரு டேல அவங்களோட சேர்ந்து நம்மளும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு பெர்சனா இல்லாம, அத இப்படி பண்ண சொல்லலாமே, இத இப்படி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் சொல்லக்கூடிய பெர்சனா உங்கள இமேஜின் பண்ணி, நீங்க அந்த சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஆளாவே மாறிடுங்க. அண்ட் அடுத்ததா டே 25ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூச்சர் யூவா நீங்க மாறுறீங்கன்னா, என்ன மாதிரியான பவுண்டரீஸ்லாம் நீங்க செட் பண்ணணும்னு நினைக்கிறத அத லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் உங்கள சுத்தி யாரெல்லாம் இருக்காங்க, எப்பேர்ப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, யாரு வந்து உங்களுடைய வளர்ச்சிய வந்து அடுத்த லெவல் கொண்டு போணும்னு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, யாரு உங்கள என்வியஸா, ஜெலஸா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ யாருகிட்ட நான் எப்படி நடந்துக்க போறேன், நான் என்ன மாதிரியான ஒரு ஆளா மாறப்போறேன், இப்படி நான் மாறிட்டேன்னா என்ன மாதிரியான பவுண்டரீஸ நான் செட் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் கிளியர் கட்டா ஒரு பேப்பர்ல மென்ஷன் பண்ணி எழுதிடுங்க. அண்ட் அடுத்ததா டே 26ல அன்னைக்கு ஃபுல்லா வந்து சும்மா ஏனோ தானோன்னு ஸ்க்ரோல் பண்றதுக்கு பதிலா எஜுகேட்டிங் கான்டென்ட்டா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. பிகாஸ் நமக்கு வந்து டூம் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு ஹேபிட்டா இருக்கு. எதுக்கு பார்க்குறோன்னே தெரியாது. ஆனா ஏதோ ரேண்டம் ரீல்ஸ பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் ரீல்ஸ் பார்க்காம எஜுகேட்டிங்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து நல்லா ட்ரெஸ் பண்றது, ஒரு இன்டர்வியூ போறோம்னா எப்படி கான்ஃபிடென்ட்டா நம்ம பேசுறது, இங்கிலீஷ் எப்படி பேசுறது, இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா, அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தின எஜுகேட்டிங் கான்டென்ட்டா அன்னைக்கு பாருங்க. டே 7ல போஸ்டர்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு விஷயம் வந்து நம்ம ஜஸ்ட் நம்மளுடைய ஸ்பைன் எரெக்டடா உட்கார்ந்தாலே ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து உங்களுடைய போஸ்டர், நீங்க வந்து வெளியில எப்படி இருக்கீங்க, உங்களுடைய என்டையர் ஃப்ரேம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான பெர்சனா காமிக்குதா, இல்ல ஏதோ ரொம்ப பம்மிட்டே இந்த முதுகெல்லாம் வந்து இப்படி பெண்ட் ஆன மாதிரி இருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்க பாடி லாங்குவேஜ மாத்த ட்ரை பண்ணுங்க. நீங்க என்ன இடத்துல இருக்கீங்க, அதுக்கு தேவையான பாடி லாங்குவேஜ் என்ன? ஒரு கான்ஃபிடென்ட்டான பெர்சனா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய போஸ்டரும் அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த போஸ்டர் கரெக்ஷன வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய பாடி லாங்குவேஜும், உங்களுடைய கான்ஃபிடன்ஸும் உங்க ஓவரால் ஆட்டிட்யூட்ல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் அடுத்ததா டே 28 இதுவரைக்கும் உங்களுடைய பாஸ்ட் விஷயங்கள நெறைய நடந்திருக்கலாம். நான் கஷ்டப்பட்டேன், அவமானப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், இத்தன பட்டோம் இப்படின்னு நமக்கு ஒரு லிஸ்ட் போகும்ல. இந்த மாரி பாஸ்ட்ல வந்து நீங்க பட்ட விஷயங்கள், அனுபவிச்ச விஷயங்கள் இதெல்லாம் இன்னும் ஒரு மாதிரி ஹாண்டிங்கா இருக்கு, ட்ராமேட்டிக்கா இருக்கு அப்படின்னா, அத ஃபர்கிவ் பண்ணிருங்க. நடந்தது நடந்துருச்சு. என்னுடைய கோல் வந்து இப்ப வேற மாதிரி போயிட்டுருக்கு. நான் அதுக்கேத்த மாதிரியான பெர்சனாலிட்டி என்னை நான் மாத்திக்கிறேன். எனக்கு இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் எனக்கு ஒரு லெசன்ஸா தான் ஃபீல் ஆகுது. நான் முன்ன இருந்தது ஓகே. அத நான் அக்னாலெட்ஜ் பண்ணிட்டேன். இப்ப அத விட்டு நான் வெளில வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூட் கொண்டு வந்து அதெல்லாம் நீங்க மறந்துருங்க. பிகாஸ் ஃபர்கிவ்னஸ் வந்து பல விஷயங்கள வந்து ஹீல் பண்ணும். ஸோ ட்ரை டு ஃபர்கிவ் த பாஸ்ட். ஆனா அந்த பாஸ்ட்ல நீங்க லேர்ன் பண்ண லெசன்ஸ மறக்காதீங்க. அதுல ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுளான, ஆக்வர்டான இன்சிடென்ட்ஸ் இருந்ததுன்னா, அத நீங்க மறந்துடுங்க. அண்ட் அடுத்ததா டே 29 ஸோ அன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பியாவே இருங்க. ஒரு 0 வொரீஸோ, 0 மணி இல்லையா? பரவால்ல நான் ஹாப்பியா இருக்கேன். எனக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியலையா? பரவால்ல நான் ஹாப்பியா இருக்கேன். எனக்கு வந்து ஒரு கவலையே இல்லாத ஒரு பெர்சன் வந்து ஒரு நாளுக்கு எப்படி இருப்பாங்களோ, அந்த மாதிரியான ஒரு ஆளா நீங்க இருங்க. ஏன்னா நான் அன்னைக்கு வந்து என்ன மாதிரி வந்தாலும், இல்ல நான் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வரும்போது, அந்த ஸ்டேட்ட வந்து நீங்க உங்களுக்குள்ளேயே கொண்டு வாங்க. அன்னைக்கு டே ஃபுல்லா நீங்க ரொம்ப ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட இருப்பீங்க. ஏன்னா நமக்கு வந்து எவ்ளோ காசு இருந்தாலும், எவ்ளோ சம்பாதிச்சாலும் அந்த மன அமைதி இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அன்னைக்கு வந்து அந்த மன அமைதிய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்த ஒரு கஷ்டத்தையும் யோசிக்காதீங்க. இது வந்து டே 29க்கான ஆக்டிவிட்டி. அண்ட் டே 30ல பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. உங்கள வந்து பெருமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்கள ப்ரவுடா நெனச்சா தான் மத்தவங்களுக்கு வந்து அது போய் சேரும். அதனால நீங்க வந்து ஒரு பெருசா சாதிச்சுட்டீங்கன்னா, இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய தாட், பிலீவ், ஆக்ஷன் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு முழு ஆளா இத்தனை நாள் நீங்க உங்கள கொண்டு வந்திருக்கீங்கல்ல, டே 30 வரைக்கும் உங்கள செதுக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏதோ இதுவரைக்கும் இந்த 30 டேஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு ஆளா நீங்க எப்படி இருந்தீங்க? அண்ட் இவ்ளோ தூரம் இவ்ளோ
பெரிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளா நீங்க உங்கள மாத்திருக்கீங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க எப்போ அக்னாலேட்ஜ் பண்ண முடியும்னா, உங்கள நீங்களே ப்ரவுடரா பார்க்கிறப்போ தான். ஸோ கண்ணாடி முன்னாடி நின்னு நீங்க வந்து சாதிச்சுட்ட மாறா அப்படிங்கிற மாதிரி உங்கள நீங்க பாராட்டிக்கங்க. அப்படியே உங்கள வந்து நீங்களே வந்து செல்ஃபா ஹக் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஷோல்டர வந்து மத்தவங்க தட்டிக் குடுக்கணும்னு நெனைக்காதீங்க. நீங்களே தட்டிக்கங்க. உங்களுக்கு பி யுவர் ஓன் அதாவது பி யுவர் ஓன் சப்போர்ட்டர். உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டரா, பெஸ்ட் கம்பேனியனா, பெஸ்ட் ஃப்ரெண்டா இத்தன நாள் இருந்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்கள நீங்க வந்து அந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணிக்கங்க. வீடியோவோட எண்ட் வரைக்கும் இதுவரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ உங்களுக்காகவே நான் பெரிய ஒரு அப்ரிசியேஷன் குடுக்குறேன். பிகாஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாம இருந்ததுக்கும், அதுல இவ்ளோ விஷயம் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சு இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு நான் வந்து ஒரு கிரேட்ஃபுல்லா இருக்கேன். ஸோ அந்த கிராட்டிட்யூடையும் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த 30 டேஸ் இருக்குன்னா, எல்லா நாளுமே என்ன பண்ணணுன்றத நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். அதுல ஏதாவது ஒரு கன்ஃப்யூஷன்ஸோ, இல்ல ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து புரியல அப்டின்னா, கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க. நான் அத பார்த்துட்டு நான் ரிப்ளையும் பண்ணிர்றேன். அண்ட் நீங்க வந்து என்ன மாதிரியான ஒரு கோல் நோக்கி போயிட்டுருக்கீங்க, இதெல்லாம் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? அப்டிங்கிறதையும் செல்ஃபா அனாலிசிஸ் பாருங்க. உங்களுக்குன்னு இருக்கிற ஸ்பேஸ கிரியேட் பண்ணுங்க. ஒரு நோட் போடுங்க. சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு அந்த முயற்சிகளையும் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நான் உங்களுக்காக கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.